நதி போலே இவன் மனம் போக, பெரும் புயல் போலே அவன் செயல் போக, யாருங்கே இணையாக? இவன் கண்ணாடி அவன் முன்னாடி ஒரு உருவம், இது பிரிந்தால் கூட ஒன்றாயிருக்கும் துருவம். எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே, என்னை போலே ஏற்றுக்கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே. கண்டதை பாடவும் கண்மூடியாடவும் என் துணையாகிட வந்தாயே. சண்டைகள் போடவும் பின் வந்து கூடவும் ஆயிரம் காரணம் தந்தாயே. வண்ணங்கள் நானே நீ தூரிகையே, எந்த நண்பியே நண்பியே, என்னை தீரக்கும்
ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாசல் மலர்களை தூவி மகிழுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாசல் மலர்களை தூவி மகிழுங்கள். அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகள் தூவி ஆட. சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகள் தூவி ஆட. வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட, வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட. மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம், மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாசல் மலர்களை தூவி மகிழுங்கள். கண்மணி போல காத்திடும் தேவன் வழி நடத்தி செல்ல, கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல. கண்மணி போல காத்திடும் தேவன் வழி நடத்தி செல்ல, கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல. காலை மாலையும் எந்த வேளையும், காலை மாலையும் எந்த வேளையும், வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாசல் மலர்களை தூவி மகிழுங்கள். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த திருமண வரவேற்பு வைபவத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ஜெபித்து நாம் ஆரம்பம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். செய்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்நாளுக்கு இந்நாள் கடந்த ஆதினத்தில் முன் குறித்தவரை உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக திரு ராஜ்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி மலர் ராஜ்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐவின் பிரைட்டனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெல்வின் மெரிட்டனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவியுமாக இணைந்திருக்கிறேன். இப்பொழுது 2 பிள்ளைகளுக்கும் சேர்த்து நடைபெறுகிற இந்த திருமண வரவேற்பு வைபவத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். ஐவினை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரோக்கிய நேர்த்தி நிறைமதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோல மெல்வின் மெரிட்டனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராதா நன்சிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களும் இப்பொழுது நடைபெறுகிற இந்த வரவேற்பு வைபவம் முழுவதிலும் ஆண்டவருடைய தெய்வீக மகிமையின் பிரசன்னம் காணப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். பாடகர் குழுவினர் ஒரு பாடலை இப்பொழுது பாடுவார்கள். மங்களமே
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவை இளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை இளவைகளோ, நீதி உள்ளவை இளவைகளோ, கற்புள்ளவை இளவைகளோ, அன்புள்ளவை இளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை இளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இளவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வேத பகுதி வாசிக்கின்றது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த வரவேற்பு வைபவத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். குறிப்பாக மணமேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மணமக்கள் ஐவின் பிரைட்டன், ஆரோக்கிய நென்சி நிறைமதி தம்பதியினரையும், மெல்வின் மெரிடன், ராதா கல்சி தம்பதியினரையும் திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று முதல் நீங்கள் துவங்கி இருக்கிற இல்லற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து தருவாராக. மதிப்பிற்குரிய ராஜ்குமாரன் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே விதமாக அவர்களுடைய தலைவியா திருமதி மலர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒருமுறை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். 2 பிள்ளைகளும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், ட்வின்ஸ். எனவே திருமணம் செய்து ஒரே நாள் அவர்களுக்கு திருமண வரவேற்பு வைபவத்தை வைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே விதமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரும் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளேன் என்று சொல்லுகிற வேத வார்த்தையின்படி பெற்றோரின் மன விருப்பத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறார். நீங்கள் மகிழ்ந்து மனம் இசைந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வரவேற்பு வைபவத்திலே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு அமைத்து கொடுத்த மாபெரும் ஒரு பரிசு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் விரும்பின காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவித்து மகிழ்ந்து நம்முடமாக பிறரை மகிழ்வித்து வாழ்வதுதான் நல்லதொரு வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்பது ஆண்டவர் ஏற்படுத்தி மனிதகுலத்திற்கு கொடுத்த ஒன்று. எனவேதான் வேதம் அழகாக சொல்கிறது, குடும்ப உறவை, குடும்ப வாழ்வை, குடும்ப பந்தத்தை கடவுள் ஏற்படுத்தினார். கடவுள் அந்த பந்தத்தை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் அந்த பந்தத்தை ஆசீர்வதித்தார். இப்படியெல்லாம் திருமறை சொல்லுகிறது. எனவே இந்த புனிதமான உறவுக்குள்ளாக, புனிதமான பந்தத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிய இல்லறமாக அமைய வேண்டுமானால் 3 வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சரியா? உங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிய இல்லறமாக, மகிழ்ச்சியின் இல்லறமாக, ஆண்டவர் விரும்புகிற இல்லறமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமானால் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு எபேசியருக்கு எழுதின திருமுகம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் தம்பதிகளாக, கணவன் மனைவியராக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இருக்கின்ற நிலைமையில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அப்படிதானே? இருக்கின்ற நிலையில், சரியா, இருக்கின்ற நிலையில் அப்படியே தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஆதாமை பார்க்கிறார், தனிமையாக இருக்கிறார். மனிதன் தனித்து வாழ்வது நல்லது அல்ல என்று கண்ட கடவுள் ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குகிறார். உருவாக்கி ஒரு அழகான பெண்ணை அவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே ஆதாம் சொல்கிறார், இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே ஏவாளை அவர் ஏற்றுக்கொள்வதை திருமறை நமக்கு சொல்கிறது. கடவுள் தனது விருப்பத்தின்படி, தனது இஷ்டப்படி அந்த பெண்ணை என்ன செய்தார்? உருவாக்கினார். அந்த பெண் படைக்கப்பட்டதற்கும் ஆதாமுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆண்டவரே தன்னுடைய முழு விருப்பத்தின்படி அந்த பெண்ணை படைத்து அப்படியே ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். இருக்கின்ற நிலைமையில் அப்படியே அந்த பெண்ணை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்களும் வெவ்வேறு பின்னணியத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு விதமான சூழலை சார்ந்தவர்கள். இனிய இல்லறம் அமைய வேண்டுமானால் கணவன் மனைவியர் ஒருவரை ஒருவர் இருக்கின்ற நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே முழுமையானவர்கள் எவருமே கிடையாது. எல்லாருக்குள்ளும் சிறு சிறு குறைபாடுகள் உண்டு. அதையும் ஏற்றுக்கொண்டு நாம் மிக சிறந்த குடும்பத்தை நடத்துவதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, விட்டு கொடுத்து வாழுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப உறவுகளிலே மிக மிக முக்கியமானது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது. பெரியவர்கள் சொல்வார்கள், விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்டு போனது இல்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தது இல்லை. எனவே குடும்ப வாழ்வில் மிக அடிப்படையாக இருக்க வேண்டிய காரியம் கணவன் மனைவியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஈசாக்கை குறித்து திருமறை சொல்கிறது, 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதற்கு அடிப்படை என்ன என்றால் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை அவரிடத்திலே இருந்தது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அதனுடைய விளைவு என்ன என்றால் அங்கே சமாதானம் காணப்பட்டது, அங்கே மகிழ்ச்சி காணப்பட்டது. பிறர் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று அங்கே அவர்கள் கண்டு கொண்டார்கள். இப்படியாக ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை சமாதானம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்று கணவன் மனைவியர் ஒருவரையொருவர் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி ஒரு நல்ல குடும்பம் வாழ வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் நீங்கள் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பமாக அமையும். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அதிகமாக பாராட்ட வேண்டும். என்கரேஜ் பண்ணி பாருங்கள், அதனுடைய இன்பமே வேறு. என்கரேஜ் பண்ணி வாழ்ந்து பாருங்கள், அதனுடைய சுவையே வேறு. பாராட்டுங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும். முதல் பிரச்சனைகள் தான் சமையல் தான் வரும். ஏனென்றால் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வீடுகளிலே செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள். தனியாக ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும். தனி பொறுப்பு வந்திருக்கிறது சமூகத்திலே. உங்களுக்கு தனி அந்தஸ்து, தனி பொறுப்பு. நீங்கள் இருவரும் தனி குடும்பம், கணவன் மனைவியர் என்கிற பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே சிறு சிறு காரியங்களையும் நீங்கள் பாராட்டி பாருங்கள். அதனுடைய இன்பம் வேறு, அதனுடைய சுவை வேறு, அதனுடைய மகிழ்ச்சி வேறு, அதனுடைய அன்பு வேறு. பாராட்ட பாராட்ட எல்லாம் உங்கள் வாழ்வில் இனிமையாக அமையும் என்பது திருமறை உங்களுக்கு சொல்லித் தருகிற மிக சிறப்பான உண்மையாக இருக்கிறது. அன்பு மணமக்களே, புதுமண தம்பதியினரே, ஐவின், நான்சி, மெல்வின், டல்சி, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்று முதல் நீங்கள் துவங்கி இருக்கிற இல்லற வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இருக்கின்ற நிலையில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் பாராட்டி வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கும்
நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார். 16 வகையான செல்வங்களையும் நீங்கள் பெற்று வாழ்ந்துங்கள், சுகித்திருங்கள், தலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. நீடித்த வாழ்வை, ஆரோக்கிய நல்வாழ்வை, குடும்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. ஆண்டவராமே உயரவானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு நீங்கள் வாழுங்கள் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களோடும் நீங்கள் துவங்குகிற இல்லற வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். தேவனை ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாம் என்ற வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த குடும்பங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வானத்தை திறந்து நீ ஆசீர்வதிக்கும்படியா சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம். ஆண்டவருடைய பலத்த கரம் அருமையான இந்த 2 குடும்பத்தின் மீதும் அமரும்படியா கர்த்தர் எதிர்காலத்திலே இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. வாக்கு மாறாத தேவன் தாமே எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தந்தோம். 2 குடும்பங்களிலும் பலமாய் வாழ்ந்து நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இவருடைய பெற்றோருக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோருடைய விருப்பம் பிள்ளைகளுடைய பலமாய் வாழ்ந்து நிறைவேறுகிறபடினாலே நாங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர் தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராக இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படியே காலத்தில் அருமையான பரிசுத்த குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் பலமாய் வழிநடத்துவீராக. அதை பெற்றோருடைய உள்ளம் கண்டு நாமத்திற்கு மகிமை கனத்தையும் செலுத்த தேவ ஆவியானவர் அனுகிரகம் செய்கிறார். தெய்வீக பிரசன்னம் இவர்கள் மீது பலமாய் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாடும் விசுவாசத்தினாலே சுமந்து கொள்ள பாலும் தேனும் ஓடுகின்ற செழிப்பான நிலைப்பாட்டுக்குள்ளே கர்த்தர்களை அழைத்து வருகிறேன். நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வார்த்தையின்படியே பேர் ஆலயத்திலிருந்து அருமையான எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். எல்லா நன்மையினாலும் பலமாய் நிரப்புவீராக. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இவர்களுக்கு முன் சென்று பலமாய் எடுத்திருக்கும். இவர்களை வாழ்த்தி பாடின அருமையான பாடல் குழுவினருக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள் நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்த்துதலையும் கர்த்தர் கேட்டு இவர்களுக்குள்ளே பலத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
யோவேல் 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தை சத்தியம் உள்ளதப்பா. நீ ஜீவன் உள்ள வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், வல்லமை உள்ள வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு
சேர்த்து வை. செல்ல பாதை தீபமாய் நாடு உயர்ந்த தேவநூலத்தை தேடி துணை கொண்டன் பாய் நீடித்தவர் வாழ்த்திட. சிறந்த கல்வி செல்வமும் சான்றோர் போற்றும் நேயரும் தோன்றி திகழ் சீரருள். நிரப்பிடுமே இப்பாத்திரத்தை உன் கிருபையினால் நிரப்பும். நிரப்பிடுமே இப்பாத்திரத்தை உன் கிருபையினால் நிரப்பும். நிரப்பும். உம்முடைய பாத்திரம் நான் அல்லவோ என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா. உம்முடைய பாத்திரம் நான் அல்லவோ என் ஏசையா, என் ஏசையா. நிரப்பிடுவே நீ நிரப்பிடுவே உம் கிருபையினால் என்
சத்தியத்தை தேடினேன் உம்மிடத்தில் கண்டேன் சமாதானம் தேடினேன் உம்மிடத்தில் கண்டேன் சத்தியத்தை தேடினேன் உம்மிடத்தில் கண்டேன் சமாதானம் தேடினேன் உம்மிடத்தில் கண்டேன் நித்திய ஜீவனாம் எந்தன் திவ்ய கர்த்தரே சத்தியத்தில் நடத்திடும் ஜீவப்பாதை நீரே நித்திய ஜீவனாம் எந்தன்
ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதும் மனுவோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஓதும் மனுவோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு தீரை சுநாதனுக்கு ஜெயமங்கலம் மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபரத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபரத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தரூப
ஸ்தோத்திரம் என்றென்றுமே ஆவிப்பிதா சுதனானவர்க்கே மங்கள சோபனம் உமக்கென்றுமே எம் மங்கள கீர்த்தனம் துதி உமக்கே துதர் துத்திய ஸ்தோத்திரம் என்றென்றுமே ஆவிப்பிதா சுதனானவர்க்கே ஓங்கா உனதருள் பொங்கா உனதொளி தாங்கா சகலமும் வாங்கா திருவொளி சோபன